குளிர்காலத்தில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை ஊட்டியின் வெப்பநிலை கூட்டுத்தொடர் வரிசையில் அமைஞ்சிருக்கு. வெப்பநிலை சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் திங்கள் முதல் புதன்கிழமை வரை உள்ள வெப்பநிலைகளின் கூடுதல், அதாவது மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, இந்த 5 நாளுக்குரிய என்னது வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு 3யோட கூடுதல் வந்து 0 டிகிரி. அடுத்த 3, அதாவது அகெயின் வெனஸ்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18 டிகிரி இருந்துச்சுன்னா இந்த 5ஓட வேல்யூ என்ன, 5 நாட்களின் வெப்பநிலை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அமைஞ்சிக்கணும். இதோட வேல்யூ நம்மளா சப்ஸ்டியூட் பண்ணலாமா? எப்படி சப்ஸ்டியூட் பண்ணலாம்? நான் சொன்ன மாதிரி தான் a-d இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டோட வேல்யூ a-d, செகண்டோட வேல்யூ a, அடுத்து a+d, அடுத்து a+2d, அடுத்து a+3d. இங்கே நம்ம மைனஸில் எடுக்கிறோம்னா அப்போ தான் ஏதாவது ஒரு வேல்யூவை கால்குலேட் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு 3யோட ஆட் பண்ணோம் அப்படின்னா 0 டிகிரி செல்சியஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு 3 ஆட் பண்ணுங்கள், என்ன வரும்? டி கேன்சல் ஆயிரும், 3a மட்டும் கிடைக்கும். ஸோ 3a = 0னா ஏவோட வேல்யூ 0. இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த டி ஆட் பண்ணலாமா? ஸோ அடுத்த டி ஆட் பண்ணுங்க, 3a வரும். 3a + 2 3 1 அப்படிங்கிறப்போ மொத்தம் 6d கிடைக்கும். இதோட வேல்யூ 18ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும், இங்கே 0வை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த ஹோல் டேர்மும் 0 ஆயிரும். ஸோ 6d = 18னா டியோட வேல்யூ 3. அப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஆன்சர் கிடைச்சுமா? a-dங்கிறப்போ -3 கிடைக்கும். அடுத்து a வந்து 0, a+dனா +3, அடுத்து 2 6 அடுத்து 3 9. ஸோ அப்போ அந்த 5 வெப்பநிலை